கர்ம வீரர் காமராஜரின் ஜாதகத்தில் சனி பகவானின் முக்கியத்துவத்தை பற்றி காண்போம். ஒருவரின் திருமண வாழ்வு பற்றி தெரிந்து கொள்ள ஜாதகத்தில் 7ஆம் இடமும் களத்திரகாரனான சுக்கிரனும் கவனிக்கப்பட வேண்டும். குடும்ப வாழ்வு பற்றி தெரிந்து கொள்ள 2ஆம் இடம் கவனிக்கப்பட வேண்டும். உதாரணமாக காமராஜர் ஜாதகத்தில் 7ஆம் இடத்தில் அமர்ந்த கிரகம் சனி பகவான். சனி பகவானின் தன்மை எதையும் காலதாமதமாக செய்வது. அவர் 7ஆம் இடத்தில் இருப்பதால் திருமண பாக்கியம் காலதாமதமாகும். அதுவும் சனி பகவான் மகரத்தில் ஆட்சி பலத்துடன் இருப்பது மிக கடுமையான தாமதம் என்பதை காட்டுகிறது. அடுத்து 2ஆம் இட அதிபன் சூரியன் 12இல் மறைவு. மேலும் சரலக்கினமான கடகத்திற்கு 11ஆம் இட பாதகாதிபதியாக வருகிறார் சுக்கிரன். பாதகாதிபதி குடும்பஸ்தானமான 2இல் இருப்பதால் குடும்பத்திற்கு நல்லதல்ல. மேலும் சனி செவ்வாய் போன்ற பாவ கிரகங்கள் 6, 8, 12 இட அதிபதிகளாக வந்து அந்த இடங்கள் மூல திரிகோணமாக இருந்தால் மிக கடுமையான சிரமங்களை கொடுக்கும். சனி இவருக்கு 8ஆம் இட அதிபதி. கும்பம் 8ஆம் இடம். கும்பம் சனிக்கு மூல திரிகோணம். மேலும் கடக லக்னாதிபதி சந்திரனுக்கு சனி பகைவன். எனவே இவருக்கு சனி பகவானின் பார்வை மற்றும் இருப்பு மிக மிக அதிக கெடுதலை உண்டாக்கும். இளமையில் தந்தையை இழக்க காரணம் என்ன? சனி 9ஆம் இடத்தை பார்த்து தந்தை ஸ்தானத்தை கெடுத்தது. மேலும் தந்தைக்காரகன் சூரியன் 12இல் மறைவு. கர்ம வீரர் என பெயர் வாங்க காரணம் லக்னத்தை சனி பார்த்து கடினமான உழைப்பை கொடுத்து கர்ம வீரர் என பெயர் வாங்கி கொடுத்தது. முதல்வராக இருந்தும் எளிமையான வாழ்வு வாழ காரணம் என்ன? 4ஆம் இடத்தை சனி பார்த்து சுகபோக வாழ்வை மறுத்து மிக எளிமையான வாழ்வை கொடுத்தது. மக்கள் போற்றும் மாண்புமிகு தலைவராக ஜோதிட காரணம் என்ன? பஞ்சமகா புருஷ யோகங்களில் ஒன்றான சசயோகம் இவரது ஜாதகத்தில் காணப்படுகிறது. சனி பகவான் லக்னத்திற்கு 1, 4, 7, 10 என்ற கேந்திரங்களில் ஆட்சி அல்லது உச்சம் அடைவதால் இந்த யோகம் ஏற்படும். காமராஜருக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று சசயோகம் கொடுப்பதால் பொது சேவையில் மக்கள் செல்வாக்க பெற்ற தலைவராக திகழ்ந்தார். அரசியல் ஈடுபாடு ஏன் ஏற்பட்டது? சனி சந்திரன் தொடர்பு ஒருவரை அரசியலில் ஈடுபட வைக்கும். லக்னாதிபதி சந்திரன் சனியின் மூல திரிகோண வீடான கும்பத்தில் உள்ளார். மேலும் சனி பகவான் தனது 7ஆம் பார்வையால் சந்திரனின் வீட்டை பார்க்கிறார். இவரது ஜாதகத்தில் மேலும் ஒரு மிக முக்கியமான யோகம் அமைந்துள்ளது. அது பற்றி அடுத்த காணொளியில் காண்போம். நேயர்களே, ஜோதிடம் தொடர்பான உங்கள் கேள்விகளை கமெண்ட்ஸில் எழுதுங்கள். உங்களுடைய கேள்விக்கு விடை எங்களின் அடுத்த வீடியோவில் இடம்பெறும். மேலும் இது போன்ற வீடியோக்களை காண எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.